ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம திருப்பதியில் இருக்கிற எஸ்வி கோசலாக்கு தான் வந்து போக போகிறோம். இந்த கோசலா அப்படின்னு சொல்லப்படுற இடம் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்கிற பெருமாள் கோயில், அதாவது வந்து திருப்பதியில் இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்திலே தான் இந்த எஸ்வி கோசலா வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அப்படியே நாங்கள் பைக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மலை ஏறிட்டோம். போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விலங்குகளை பார்த்தோம், காட்டு குரங்குகளை நிறைய பார்த்தோம். அதே மாதிரியே எனக்கு வந்து கோசலா அப்படின்னு சொல்லப்படுற இடம் வந்து மலைக்கு மேலதான் இருக்குன்றது எனக்கு வந்து தெரியாது. அங்க போன பிறகுதான் தெரியும். அப்படியே நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நாங்க போற டைம்ல சூரியனும் திறக்கல, அதே மாதிரியே பயங்கரமா காத்து அடிச்சிட்டு இருந்துச்சு, மழை பெய்யற மாதிரியே இருந்துச்சு. இப்ப நான் ஜூம் பண்ணி காட்டுற இடத்துல இருந்து தான் எங்களுடைய மலை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப மலை உச்சியில வந்து நிக்கிறோம். அப்படியே நாங்க மலை மேல ஏறும் போதே பாத்தீங்கன்னா சில கோயில்களை வந்து பார்த்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில்களை வந்து வீடியோ எடுத்து அப்படியே கோயிலாண்ட பாத்தீங்கன்னா நான் நின்று அப்படியே வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதையும் ஒரு கிளிப்பா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட் பண்ணிட்டு எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு நாங்க கோசலா அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கு ரீச் ஆயிட்டேன். அதாவது கோசலான்றது என்னன்னு பாத்தீங்கன்னா திருமலால இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் இருக்குல்ல, அந்த கோயில்ல வளர்ற விலங்குகளை பராமரிக்கிற இடம். அதாவது அந்த கோயில்ல வளர்ற விலங்குகளுடைய ஷெட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த இடம். இந்த கோசலால எந்த மாதிரியான விலங்குகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுகள் இருக்குமா, அதே மாதிரியே யானைகள் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாடுகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா பிரம்மாண்டமா, அதோடைய கும்பலாம் பாத்தீங்கன்னா பயங்கர தடியா இருக்கு, பாக்கிறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. சரி ஓகே கைஸ், வாங்க யானையை பார்க்க போயிடலாம். நான் வந்து யானையாண்ட போகும்போதே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து கோசலாக்கு வந்ததே யானைக்காக தான் அப்படின்றதால பாத்தீங்கன்னா இங்க வந்து 4 யானை இருந்தது. எனக்கு ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு கிடைச்ச நியூஸ் என்னன்னா அங்க வந்து 2 யானை தான் இருக்கும், அங்க வந்து 3 யானை தான் இருக்கும் அப்படின்னு தான் வந்து எனக்கு நியூஸ் கிடைச்சிச்சு. ஆனா இங்க 4 யானை இருந்தது. எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாயிடுச்சு. ஆனாலுமே டோட்டலாவே பாத்தீங்கன்னா அங்க 5 யானை இருக்கணும். ஆனா ஒரு யானை பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டதால மீதி 4 யானை பாத்தீங்கன்னா வந்து ஷெட்ல வந்து இருக்கு. எனக்கு பின்னாடி இருக்கிற யானை பாத்தீங்கன்னா வந்து நல்லா தலையை ஆட்டி ஆட்டி டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலா இதுல ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. அதாவது நான் பார்த்த 4 யானையுமே பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு யானை பாகன் கிட்ட காசை கொடுத்து யானை கையால் ஆசீர்வாதம் வாங்கினேன். யானை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு செகண்ட் வச்சு எடுத்துரும். ஆனால் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அதோடைய தும்பிக்கை எடுத்து என் தலைமையிலே வச்சுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே அந்த 4 யானைகளையும் சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே அந்த யானைங்க எல்லாருக்கிட்டையும் பாய் சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.